அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வச்சு நல்ல டேஸ்டான குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாமே உள்ளே போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு அதையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கு. அந்த 2 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. வாழைப்பூ வந்துட்டு நைட்டே நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ளே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு நான் துருவல் போடலை, அதனால் இதை ஃபஸ்ட்டே கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வாழைப்பூவை உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இடையில ஓப்பன் பண்ணி உப்பு காரம் எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையான வாழைப்பூ குழம்பு ரெடி. குக்கரில் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூட்டாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.